மற்றவர்கள் வைத்திருக்கின்ற மாய கருத்துக்கள் உங்கள் மீது திணிக்கப்படாது. சில நேரத்தில் நாம மற்றவர்கள் வைத்திருக்கின்ற மாய கருத்துக்களை நினைத்து கொண்டு வைத்துக்கொண்டு வாழ துவங்குகிறோம். பல சூழல்ல பார்த்தீங்கன்னா இந்த சூழல்ல இப்படித்தான் நடக்கணும்னு நாமளே ஒரு முடிவு வச்சிருப்போம். ஆனா திடீர்னு சூழ்நிலை அப்படி இருக்காது. ஒரு சின்ன கதை. ஒரு பெரிய கோடீஸ்வரன் பென்ஸ் கார்ல ஹைவேல போயிட்டு இருந்தார். திடீர்னு ரோடு ஓரத்துல ஒரு ஏழை விவசாயி அங்க இருந்த புல்லெல்லாம் பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறத பாக்குறாரு. உடனே காரை நிறுத்தி அந்த விவசாயியையும் அவர் கூட இருந்த 2-3 பேரையும் அழைச்சி கார்ல ஏத்திக்கிறார். உடனே அந்த விவசாயி நினைச்சாரு, ஓ எனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க போறீங்களா? இந்த பணக்கார கூப்பிடாரு, எங்க வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு. ஓ எனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க போறீங்களான்னு வேக வேகமா போறாங்க. சரி நமக்கு சாப்பாடு கொடுத்து துணிமணி கொடுத்து பார்த்துக்க போறாருன்னு. அவர் வீட்டுக்கு முன்னாடி போன உடனே அந்த பணக்காரர் காரை நிறுத்தி கீழே சொல்லி, அப்பா பாருப்பா, இங்க 4 அடி உயரம் புல் வளர்ந்துருக்கு, இதை யாருமே வெட்ட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப நாளா இருக்கு. மனித மனம் மற்றவர்கள் கருத்துக்களை தாங்கி இயங்குவதனால் ஏற்படுகின்ற மாயைக்குள்ளேயே வாழுகின்றது. இறைவன் அதனாலதான் சொல்றாரு, இந்த தேவ மாயை 3 குணங்களால் ஆனது, இது தாண்ட முடியாதது, சாதாரணமா தாண்ட முடியாது. ஏன்னா உங்கள் மனசை வச்சுத்தான் நீங்க இதை தாண்ட முயற்சி பண்ணுவீங்க. எல்லா எண்ணத்தையும் தாண்ட முடியும், ஆனா அந்த கடைசி எண்ணத்தை தாண்ட முடியாது. ஒரு அழகான உதாரணம் ரமண மகர்ஷி சொல்வாரு. இந்த கிராமங்கள்ல எல்லாம் பிணத்தை எரிக்கும் போது பார்க்கலாம், பெரிய கோல் வச்சு அந்த பிணத்தை நெருப்புல தள்ளி 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 எரிப்பார்கள். கடைசியில் அந்த நெருப்பை, அந்த கோலையும் நெருப்புல போடணும், அப்பதான் முழுசா எரிஞ்சு முடியும். அதே மாதிரி நாம நம்ம மனம்ங்கிற கோலை வச்சு இந்த எல்லா பந்தங்களையும் இந்த இறைவன்ற நெருப்புல எரிச்சிருவோம். கடைசியில் அந்த மனம்ங்கிற கோலும் அந்த இறைவன்ற நெருப்புல விழுந்தாகணும். அதுதான் சரணாகதி. மனம்ங்கிற கோலை வச்சு பிணத்தை எரிக்கிறது நம்முடைய சுயமுயற்சி. கடைசியில் அந்த மனம்ங்கிற கோலையே நெருப்பிற்குள் செலுத்துவது சரணாகதி. அதுவே செலுத்தப்படும் பொழுது மட்டும்தான் சத்தியம் நமக்குள் மலரும், ஜீவன் முக்த தன்மை மலரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சரணாகதி செய்யாமல் பக்தி பாகம் இல்லாமல் வெறுமனே இந்த யோகம் தியானம் பிராணாயாமம் செய்யற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்குள்ள ஒரு ஆழமான துக்கத்தையும் இறுக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வார்கள். பலதரம் நான் பார்த்திருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் பலாயிரக்கணக்கான மக்களை சந்திப்பதனால சொல்றேன், சரணாகதி என்கின்ற பக்தி சாராது உணர்வாலே சரணடைகின்ற இந்த பக்தி தன்மை சேராமல் வெறும் யோகம் பிராணாயாமம் தியானம் எல்லாம் செய்யற மக்கள், நம்ம தமிழ்ல சொல்லுவோம் வயிற்றுல பல்லு டெவலப் ஆகிறது, அவனுக்கு வயிற்றுல பல்லுடான்னு சொல்லுவோம் பாருங்க. கான்செப்ட் வர்ஷிப்னு சொல்றது, கருத்துக்களையே நினைந்து 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 அவர்களுக்கு அந்த அடி வயிற்றுல பல்லு மாதிரி ரொம்ப லாஜிக் ஷார்ப்பாகி அடி வயிற்றுல பல் இருந்தால் அந்த பல் தன்னையே உண்ணும். அதே மாதிரி இந்த லாஜிக் அளவுக்கு மீறி டெவலப் ஆயிட்டு தன்னையே வருத்தி கொள்ளும் இயல்பிலே நிறைந்து விடும், தன்னையே வருத்தி கொள்ளும். அப்போ அவங்களால எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்க முடியும், ஆனா தன்னை ஒதுக்கி வைக்க முடியாம போயிடும். அதுக்காக தான் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைக்கின்ற ஞானமும் தன்னையே ஒதுக்கி வைக்கக்கூடிய பக்தியும் இருந்தால் மட்டும்தான் ஜீவன் முக்தி சாத்தியம். இது எல்லாமே கனவுதான் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற ஞானமும், இது எல்லாமே மாறிக்கொண்டே இருப்பது அப்படின்னு ஒதுக்குகின்ற ஞானமும்
மாறாத ஒன்றிடம் சரணடைகின்ற பக்தியும், இந்த ரெண்டும் சேரும் பொழுது மட்டும்தான் நமக்குள்ளே ஜீவன் முக்தத்தன்மை மலருகின்றது, ஜீவன் முக்தத்தன்மை வெளிப்படுகின்றது, ஜீவன் முக்தத்தன்மை நமக்குள் உயிர்ப்படைகின்றது. எம்பெருமான் சொல்றாரு, இந்த தேவமாயை வேறு எதனாலும் தாண்ட முடியாதது. ஒரு அழகான ஒரு கதை கிருஷ்ணனுடைய வாழ்க்கையிலே நடந்த கதை. கிருஷ்ணன் தன்னுடைய உடலை விட்ட பிறகு யாதவ சமூகம் தன்னைத்தானே அடித்துக் கொண்டு அழிந்து விடுகின்றது. அது எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு கதை. எம்பெருமான் உடலை விடுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறார், நான் உடலை விட்ட பிறகு நீங்கள் இருக்க மாட்டீர்கள். ஆனா அழிவு எப்படி வரும்? அழிவு வரணும்னா தானாவே இந்த மக்கள் ஏதாவது ஒரு தவறை செய்வார்கள். அதான் விநாச காலே விபரீத புத்தின்னு சொல்வார்கள். அழிவு வரும்னா தானாவே அந்த மூளை அந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த யாதவர்கள் என்ன பண்றாங்க, அந்த ஊருக்கு வந்திருந்த ஒரு ரிஷி கிட்ட போய் தேவையில்லாம விளையாடுறார்கள். தேவையில்லாமல் அவரை அவதூறு செய்ய முயற்சி செய்கிறார்கள். ஒரு இளைஞனுக்கு பெரிய புடவை கட்டி, சாமி முழுகாம இருக்காங்க இந்த அம்மா, இவளுக்கு ஆண் பிறக்குமா பெண் பிறக்குமான்னு போய் கேட்கிறார்கள். ரிஷி ரொம்ப பொறுமையோட இருந்து, போங்கப்பா போங்க அப்படின்னு. ஆனா இவங்க விடாமல் அவரை துன்புறுத்துகிறார்கள். இல்ல பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க. ரிஷி கண்ணை திறந்து பார்த்து, இது பெண் அல்ல ஆண்னு கூட எனக்கு தெரியாதாப்பா, ஆனா உங்களுடைய விநாச அழிகின்ற காலம் வந்ததாலதான் இந்த மாதிரி நீங்க ஞானிகளை துக்கப்படுத்துகிறீர்கள். அதனால இந்த ஆணுக்கு ஒரு உலக்கை பிறக்கும், அந்த உலக்கையாலே உங்கள் குலம் அழியும்னு சொல்லிடுறார்.